சாப்டர் 3, சந்தோஷம் என்ற கனி, தி ஃப்ரூட் ஆஃப் ஜாய். தேவன் விசுவாசிகளுக்கு சோதனை மற்றும் போராட்ட நேரங்களில் தேவ பலன் பெற்றுக்கொள்ள சந்தோஷம் என்ற கனியை கொடுத்திருக்கிறார். சோதனை முடிந்த பிறகு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வது, அதற்கு மாறாக சத்துருவின் தாக்குதலின் மத்தியிலே பலன் பெற்றுக்கொள்ள தேவன் தம் பிள்ளைகளுக்கு சந்தோஷம் என்ற கனியை தருகிறார். இந்த கனியை வளர்க்க, விரிவாக்க, பயிற்சி பெற விசேஷ சோதனைகள் சூழ்ந்து கொள்ளும் நேரத்தில் இந்த கனியை நாம் பழகிக்கொள்ள வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். 23 சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. குறிப்பு 1, நீங்கள் புதிதாய் பிறக்கும் போது உங்கள் ஆவியிலே சந்தோஷத்தின் விதை நாட்டப்படுகிறது. அதை வளர்த்து விரிவுபடுத்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியும் கனியை கொடுப்பவர்கள் அல்ல. நீங்கள் தான் பரிசுத்த ஆவியின் உதவியோடு கனி கொடுக்கும் கொடிகள். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. சந்தோஷத்தின் மிக முக்கிய தன்மை மேற்கொள்ள தரும் பலனும். எல்லாவற்றையும் மேற்கொள்ள சந்தோஷம் மிக அவசியம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். குறிப்பு 2, சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் வித்தியாசம் உண்டு. சந்தோஷம் சூழ்நிலைகளை சார்ந்து காணப்படும். மகிழ்ச்சி சூழ்நிலைகளை சார்ந்து இருக்காது. மாறாக அதன் பலன் கர்த்தரையும் கர்த்தரின் வார்த்தைகளையும் சார்ந்து இருக்கும். குறிப்பு 3, மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையின் முடிவு. சத்துருவை சேவிப்பது, எல்லா பொருளும் வேண்டும் என்ற தன்மை, கழுத்தில் வைக்கப்பட்ட இரும்பு நுகத்தடியை காத்து கொள்வது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 47, சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். மனமகிழ்ச்சியோடும் மனவிருப்பத்தோடும் கர்த்தரை சேவிப்பவர்களுக்கு பின்தொடரும் ஆசீர்வாதங்கள். சத்துருவை அவர்கள் மேற்கொள்வார்கள். எல்லா விஷயத்திலேயும் ஒரு நிறைவை அனுபவிப்பார்கள். அடிமைத்தனத்தின் நுகத்தடியிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். மகிழ்ச்சி ஜெபத்தை உண்டாக்கும், நிறைவை தரும், ஒடுக்கப்பட்ட நிலைமையிலிருந்து பாதுகாப்பு தரும். குறிப்பு 4, உங்களை மேற்கொள்ளும் சூழ்நிலைக்கு நீங்கள் ஊழியம் செய்வீர்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. சோதனைகள் வரும் நேரத்தில் உங்களின் நடத்தை மற்றும் குணாதிசயங்கள் மாறலாம் அல்லது மாறாமலும் இருக்கலாம். உங்கள் நடத்தை மற்றும் குணாதிசயங்கள் அந்த நேரங்களில் மாறினால் அப்பொழுது ஒரு சிறிய நிலையில் சத்துருவின் ஊழியனாய் மாறுகிறீர்கள். உபத்திரவங்கள் மற்றும் சோதனைகளில் மாறாமல் உறுதியாய் உள்ள குணாதிசயம் உங்களை வெற்றியுள்ளவர்களாய் வெளிப்படுத்தும். குறிப்பு 5, உபத்திரவங்கள் மற்றும் சோதனை நேரத்தில் மகிழ்ச்சியாய் இருக்கும் நிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில், பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படுத்தும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். வசனம் 4, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஆம்பிளிஃபைட் பைபிள்.
மேம்படுத்தப்பட்ட திருமறை யாக்கோபு 1 அதிகாரம் 2 முதல் 4 வரையில், என் சகோதரரே சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். அப்பொழுது எக்குறையுமின்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள். திரளான நிறைவான வாழ்வுக்கு மகிழ்ச்சி காரணமாக உள்ளது. யாக்கோபு நிருபத்தில் மகிழ்வோடு சோதனைகளை சகிக்கிறவர்களுக்கான 3 வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பரிபூரணராய், நீங்கள் முழுமையாய், ஒன்றிலும் குறைவற்றவர்களாய். உங்களிடம் உள்ள மதிப்புள்ள ஒன்றை திருட சத்துரு சோதனைகளையும் உபத்திரவங்களையும் அனுப்புவான். தேவன் தம் திட்டத்தை இதற்காக தருகிறார். மகிழ்ச்சி உன்னை வெற்றிக்குள் கொண்டு வர நீங்கள் உபத்திரவத்தையும் சோதனைகளையும் சகிப்பதினால் மகிழ்ச்சி அல்ல, நீங்கள் கர்த்தரின் வார்த்தைக்கு உங்கள் கவனத்தை திருப்புவதினால் உங்களில் வளரும் விசுவாசம் மற்றும் பொறுமையினால் மகிழ்ச்சி வரும். குறிப்பு 6. சாத்தான் உங்கள் மகிழ்ச்சியை திருடுவதினால் ரட்சிப்பின் நன்மைகளை உங்கள் வாழ்வில் திருடுகிறான். ஏசாயா 12 அதிகாரம் 3 நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். குறிப்பு 7. விசுவாசம் வார்த்தையினால் உண்டாவது போல மகிழ்ச்சியும் வார்த்தையினால் உண்டாகும். யோவான் 15 அதிகாரம் 11 என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். 1 யோவான் 1 அதிகாரம் 4 உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். சங்கீதம் 19 அதிகாரம் 8 கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 17 அதிகாரம் 22 மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். ஆம்பிளிஃபைட் பைபிள். நீதிமொழிகள் 17 அதிகாரம் 22 மகிழ்ச்சி வளர்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து. உற்சாகமுள்ள மனம் ஆரோக்கியத்தை உண்டாக்கும். வாட்டமுற்ற மனநிலை எலும்பையும் உருக்கிவிடும். மகிழ்ச்சியை ஆயத்தப்படுத்தி விரிவாக்க வேண்டும். ஒரு பிரச்சனையின் நேரத்தில் மகிழ்ச்சியாய் இருப்பது சுகவீன நேரத்தில் மருந்து எடுத்துக்கொள்வதற்கு சமம். பிரச்சனைகளை மேற்கொள்ள பலன் தருவது மகிழ்ச்சியே. தேவ வார்த்தையோடு உங்கள் வார்த்தை ஒத்து போகும்போது மகிழ்ச்சி உண்டாகும். மறுபிறப்பின் ஆவியின் மூலம் மகிழ்ச்சி வெளிப்படும். கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுவது மகிழ்ச்சியை வளரச் செய்து அதிகப்படுத்தும். குறிப்பு 8. இன்றைய சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க தீர்மானியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. உங்கள் வாழ்வில் வரும் கெட்ட காரியங்களுக்கு நீங்கள் நன்றியாய் இருக்க வேண்டியதில்லை. எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தருக்கு நன்றியாய் இருக்கலாம். காரணம், அவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் சந்திக்கும் எந்த சூழ்நிலையில் இருந்தும் உங்களை தூக்கிவிட அவர் வல்லவர். பிலிப்பியர் புத்தகத்தில் பவுல் சிறைப்பட்டு இருந்த நிலையில் 4 அத்தியாயங்களில் 19 முறை மகிழ்ச்சி கொண்டாட்டம் குறித்து எழுதியுள்ளதை வாசிக்கிறோம். அவர் எழுதுகிற அந்த மகிழ்ச்சி எந்த நிலைமையிலும் சூழ்நிலை சம்பந்தப்பட்டது அல்ல. மாறாக கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4 அதிகாரம் 4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். குறிப்பு 9. எதற்காக பவுல் கர்த்தரால் அழைக்கப்பட்டாரோ அதை முடிக்க மகிழ்ச்சியோடு உறுதியாக இருந்தார். அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 24 ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோടെ முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன்.
கொலோசேயர் 1:11 சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். குறிப்பு 10. கர்த்தரின் வார்த்தையின்படி செயல்படுவது மகிழ்ச்சியை தரும். யோவான் 13:17 நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். குறிப்பு 11. தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியின் நிறைவு உண்டு. சங்கீதம் 16:11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. குறிப்பு 12. உங்கள் வாய் நகைப்பினால் நிறைந்திருப்பதாக. சங்கீதம் 126 1-2 சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். மகிழ்ச்சியை குறித்த கூடுதலான வேத வசனங்கள். சங்கீதம் 5:11 உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. சங்கீதம் 21:1 கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாயிருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். சங்கீதம் 27:6 இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதம் 32:11 நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். சங்கீதம் 51:12 உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் கொடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ரோமர் 15:13 பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. 2 கொரிந்தியர் 8:2 அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். பிலிப்பியர் 1:4 நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி. பிலிப்பியர் 1:25 இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதினால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து பெருகும்படிக்கு. பிலிப்பியர் 2:2 நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். பிலிப்பியர் 2:17 மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். பிலிப்பியர் 4:1 ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 1:6 நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. 1 தெசலோனிக்கேயர் 2:19 எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார்.
1 பேதுரு 1:8. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. 1 பேதுரு 4:13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அறிக்கை: நான் தேவனுடைய சந்தோஷத்தின் கனியை பயின்று சோதனை வேதனை நேரங்களில் தேவ பலனை பெற்றுக்கொள்வேன்.